ஊர் தம்பி? மதுரை சார். ஏன் அங்க லாட்ஜி இல்லையா? இங்க வந்து ரூம் போட்டுருக்க? சரி சரி ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். சார் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல சார். நாங்க படிக்க வந்திருக்கோம். அது யாரு பொண்டாட்டியா? இல்ல சார், என் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு கிட்ட தான் இந்த வயசுல எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். வா. ஆடே. படிக்க வந்திருக்கோம் சார். சார் எக்ஸாம் இருக்கு சார். ப்ளீஸ் சார். ஏன் ஒன்னு அடிச்சேன் தெரியுமா? அவளுங்களை அடிக்க முடியாது. இந்த தொழிலுக்கு நீ புதுசு போல இருக்கு. சார் நாங்க எக்ஸாம் எழுத வந்திருக்கோம். இந்த தொழிலுக்கு இப்பெல்லாம் எக்ஸாம் கூட வைக்கிறாங்களா? சார் நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேனா? நீ எக்ஸாம் எழுத வந்தேன்னு சொல்லுவ, அதை நான் நம்பணும். காரணம் ரொம்ப நல்லா சொல்ற. ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் நிஜமாவே நாங்க எக்ஸாம் எழுத தான் வந்தோம். எங்களை நம்புங்க சார். சார் 1 செகண்ட் சார். சார் இத பாருங்க சார், ஹால் டிக்கெட். எக்ஸாம் எழுத தான் வந்திருக்க? ஆமா சார். IAS. ஆமா. எனக்கு அப்ப வைக்க வந்திருக்கேன்னு சொல்லு. இந்த மாதிரி ஹால் டிக்கெட்ஸ் உனக்கு எத்தனை வேணும்டா? என்னோட லைஃப்டா. நான் ஹால் டிக்கெட் கிழிச்சேன். டேய் டேய் பேப்பர் நான் எக்ஸாம் எழுதுவேன். நான் அப்படி பண்ணேன். உன்னை விட மாட்டேன்டா. டேய் ஓய் லைஃப் போச்சுடா. செல்ல போடு. எனக்கு தெரியும் நீ அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு. நீ மட்டும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா உன்னை விட்டுடுவேன். என் வீட்டுல இருந்து நானே உன்னை எக்ஸாம் சென்டர்ல டிராப் பண்றேன். முடியலடி. போட்டோகிராஃபர் வர சொல்லா. எல்லாரோட எவ்வளவு நிறுத்தி போட்டோ எடுக்கிறேன். எடுத்து பேப்பர்ல பப்ளிஷ் பண்றேன். நாளைக்கு காலையில இவன் மானம் காத்துல பறக்கணும். விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்ட சூர்யா, ஜோதி ஆகிய இருவரும் IAS எக்ஸாம் எழுதுவதற்காகத்தான் வந்தார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டதால் அவர்கள் இருவரையும் இந்த கோர்ட் நிரபராதி என்று விடுதலை செய்கிறது. மாணவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு அவர்களை கைது செய்ததோடு அல்லாமல் சூர்யாவை அடித்து சித்திரவதை செய்ததற்காகவும் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததற்காகவும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கதிரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று போலீஸ் இலாக்காவிற்கு பரிந்துரை செய்கிறேன். பேப்பர்ல ஒரு லட்சணத்தை பார்த்துட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் முகத்துல காரி துப்பாதான் குறை. நான் எந்த தப்பும் செய்யல சித்தி. ஜோதி
வா எங்க வீட்டுக்கு போலாம். இதை பாரு ஜோதி, நடந்ததையே நினைச்சு வேதனைப்படாத. இனி மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பார்ப்போம். இந்த மாதிரி நேரத்துல தான் உறவுகளை பத்தி புரிஞ்சுக்க முடியும். சித்தி உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாளேன்னு வருத்தப்படாதம்மா. உனக்கு யாரும் இல்லைன்னு வருத்தப்படாத. நாங்கெல்லாம் இருக்கோம் இல்லையா? தைரியமா இருக்கணும். இன்னையில இருந்து நீ எங்க வீட்டு பொண்ணுமா. அன்னையில இருந்து நான் சூர்யா வீட்லயே தங்கிட்டேன். அவங்க அப்பா அம்மா என்னை வெளியே ஆளாவே பார்க்கல. அந்த குடும்பத்துல ஒருத்தியாவே என்ன பாவிச்சாங்க. ஜோதி, இந்த அப்ளிகேஷனை ஃபில் அப் பண்ணு. ஒரு மைல் தூரத்துக்கு கியூ நிக்குது. அங்க நின்னு இதை வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இதென்ன ஒரே ஒரு அப்ளிகேஷன் இருக்கு? ஒரு வீட்டுக்கு ஒரு கலெக்டர் போறாதா? சூர்யா, ஜோக் பண்ணாத. நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். நீ காமெடியா சொன்னாலும் சீரியஸா சொன்னாலும் அப்ளிகேஷன் வேணா 2 வாங்கலாம். ஆனா ஒருத்தரால மட்டும்தான் படிக்க முடியும். இப்போதைக்கு அப்பாவுக்கு வர வருமானம் வீட்டு செலவுக்கே சரியாயிடுது. படிப்பு செலவுக்காக அவர் வாங்கியிருக்கிற லோன், அதுல 2 பேர் படிக்க முடியாது. அதனாலதான் உனக்கு மட்டும் அப்ளிகேஷன் வாங்கியிருக்க. அந்த ஒருத்தர் ஏன் நீயா இருக்க கூடாது? நான் படிச்சா அது சுயநலம். அதே நீ படிச்சா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். சோ உன்னை படிக்க வைக்க நான் வேலைக்கு போக போறேன். ஏ சீனு, நான் சொன்னது ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குடா. கொடு. ஏய் அருவி கட்டவனே, பாத்து போக மாட்டே. கண்ணை எங்கடா வச்சு? சூர்யா! சூர்யா இந்த உலகத்துல இல்லைனாலும் என் மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. சூர்யா போனதுக்கு அப்புறம் நான் இந்த உலகத்தை விட்டே போயிருக்கணும். நான் ஐஏஎஸ் ஆகணும், அதை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவர் கடைசியா விருப்பப்பட்டார். அந்த ஆசையை நிறைவேற்றதான் நான் நடப்போனமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அவர் ஆசையை நான் நிறைவேற்றி தீரணும். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அண்ணாச்சி, இங்க யாராவது வராங்களா? தெரியலம்மா, அந்த தம்பி தான் இங்க கர்ச்சீப்பை போட்டிருக்கு. என்ன சார் யாரையுமே காணோம்? பஸ் ரிப்பேரா? ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நீ ஏறினா பஸ் போயிடும்.